கன்னி ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 6ஆம் இடத்துல கடன் நோய் எதிர்ப்பு பகை சத்துருஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து அங்கே ராகுவோட சேர்ந்திருக்கார். அப்போ நீங்கள் போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் குருவின் பார்வை இருக்குது. அப்போ குருவின் பார்வையால் சமப்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கும். கடனை கொடுக்கும், எதிர்ப்பை கொடுக்கும், பகையை கொடுக்கும். அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ராசியை சனி, சூரியன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் பார்க்கிறது. அப்போ சனிங்கிறது யார்? உங்களுக்கு 6க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன், உங்களை பார்த்துட்டு இருக்கான். சூரியனுங்கிறது யார்? உங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடியவன், 12ஆம் அதிபதி, உங்களை பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு விரயத்தை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, செவ்வாய்ங்கிறது யார்? 8க்குரியவன், 8ஆதிபதி, வலி, வேதனை, துக்கம், துயரத்தை கொடுக்கக்கூடியவன். அதாவது இந்த கன்னிக்கு ஒரு ஆகாத ஒரு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய். அந்த செவ்வாயும் நேராக உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ 6ஆம் அதிபதி உங்களை பார்த்துட்டு இருக்கான். அப்போ கடனை கொடுக்க, நோயை கொடுக்க, எதிர்ப்பை கொடுக்க, பகையை கொடுக்க காத்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. விரையாதிபதி இருக்குது. அப்போ விரயத்தை அப்போ என்னன்னா இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள் உங்களை பார்த்துட்டே இருக்குது. நீங்கள் எப்போ லாக் ஆவீங்க அப்படிங்கிறது பார்க்குது. அப்போது இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதம் கன்னிராசி என்பவர்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சார், எல்லாமே கெடுதல் நடக்குமா? இல்லை, நெகட்டிவ்க்குள்ளே போனீங்கன்னா தான் கெடுதல் உண்டு. அப்போ பாசிட்டிவ்க்குள்ளே போய்க்கிங்க அப்படிங்கிறத சொல்ல வரேன். அப்போது எதிர்ப்பு பகையை தானாக வரக்கூடிய அமைப்பு இருக்கிறனால நீங்கள் அதுக்குள்ளே போயிடக்கூடாது. அப்போது என்ன பண்ணணும்? கொஞ்சம் வளைவு, நெளிவு, சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். சார், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதம்? 2ஆம் அதிபதி. அப்போ 2ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்கே பார்க்குறார்? நேராக 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பணம் ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த 2ஆம் அதிபதி போய் 8ல் இருக்கார். அப்போ என்னென்னா பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ பணப்புழக்கம் உண்டு, கண்டிப்பாக உண்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், 19ஆம் தேதி ஏப்ரல் 19க்கு அப்புறம் சுக்கிரன் வலுவாக போகிறார், ஆட்சி பலம் அடைய போகிறார், ஸ்ட்ராங்காக போகிறார். அப்போ 19ஆம் தேதிக்கு அப்புறம் பணம் சார்ந்த விஷயத்தில் நற்பலனை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா குருவின் பார்வையும் 2ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்போ தனஸ்தானத்தின் அதிபதியும் வலிமை பெறுகிறது. அப்போ பொருளாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போவதில்லை. குடும்பம் நன்றாக இருக்க போகுது. ரைட். நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போகக்கூடாது. ஏன்னா கோபம், ஆக்ரோஷத்துக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களை பார்த்துட்டே இருக்கார். உங்களை டெம்ப்ட் ஆக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் டக்குன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களை தூண்டி விட்டுருவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பணத்தில் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்க போகுது. 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா தைரியம், வீரியம் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். அதில் எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் நிதான போக்குங்கிறது ரொம்ப முக்கியம். கோபம், நிதானம் வரக்கூடாது. அதாவது நிதானம் கண்டிப்பாக வேண்டும். கோபம், ஆக்ரோஷம் கூடவே கூடாது. சார், வீடு, வண்டி, வாகனங்கள் இந்த மாதம் வாங்கலாமா? அதுக்கு ஏதாவது தடை இருக்கா? தடை இல்லை. ஏன்னா குரு 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தையே பார்க்குறார். 4க்குரியவன் 4ஆம் இடத்தை பார்க்கறது 4ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு தான். அப்போ 4ஆம் இடத்துல இருக்குது என்ன? வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், இதெல்லாம் 4ஆம் இடத்தை குறிக்கும். அதில் தடை இல்லை. ஆனால் காரக கிரகமான சுக்கிரன் 8ல் உட்கார்ந்துருக்கிறதுனால முதல்ல கொஞ்சம் தடை இருக்கும். அது வாங்குகிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை, இல்லை கரெக்டாக நிற்காது, பார்த்துட்டே இருப்பீங்க, செட் ஆகாது, லொக்கேஷன் செட் ஆகலை, அது இதுன்னு ஏதாவது ஒரு தடை கொடுத்துட்டே இருக்கும். சார், இந்த தடை எப்போ சார் நிவர்த்தி ஆகும்? 19ஆம் தேதிக்கு அப்புறம் நிவர்த்தி ஆயிரும். ஏன்னா சுக்கிரன் உச்சபலம், அதாவது ஆட்சி பலம் அடைய போகிறார். அப்போ சுக்கிரன் வலுவாக போகிறார். அப்போது காரக கிரகமான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட பாக்யஸ்தானத்தில் அமர்வதும், 4க்குரியவனான குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்ப்பதும், ஸோ எப்போ உங்களுக்கு இந்த 19ஆம் தேதி ஏப்ரலுக்கு அப்புறம் வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாமே வாங்கிக்கலாம். எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. 5க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருக்கார். ரைட்டு.
அப்போது குழந்தைகள் நன்றாக வளருமா? நன்றாக வளரும். குழந்தைகளோட கொஞ்சம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கோவப்பட்டு பேசுனீங்கன்னா கோவப்படுவாங்க. அப்போது அன்பை கொடுத்து என்ன சொல்கிற நம்முடைய காரியத்தை சாதிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு தான். அப்போ படிக்கிற விஷயத்தில் எல்லா விஷயத்திலும் அன்பாக பேசி காரியத்தை சாதிச்சுக்கலாம் இந்த மாதம். ஆனால் கோவப்பட்டீங்கன்னா கோவப்படுவாங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வைத்து கொண்டாலே ஓகே. வேலை கிடைக்குமா சார்? அதுதான் சார் முக்கியம். இந்த மாதம் வேலை நான் அப்ளை பண்ணி காத்துட்ருக்கேன், வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் போய் 6ஆம் இடத்தில் தான் உட்கார்ந்துருக்கீங்க. 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் போய் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் 10ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அப்போ வேலை கிடைப்பதற்கு எந்த தடை இல்லை. அந்த வேலைங்கிறது கொஞ்சம் தள்ளி, ஊரை விட்டு தள்ளி அல்லது வெளி மாநிலம் இல்லை வெளிநாட்டில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் ஓகே. ஒரு அந்நிய மதத்தினர் அல்லது வேறு கேஸ்ட் சார்ந்தவர்களுடைய உறுதுணையோட கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை இந்த மாதம் கிடைக்கப்பெறும். சார் திருமணம் சுப காரியங்கள் எப்படி இருக்குது? கொஞ்சம் தடையாக தான் இருக்குது சார். அப்போது கொஞ்சம் கவனத்தோடு தான் செயல்படணும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது. திருமணத்தில் எந்த தடையும் இல்லை. இப்போ கொஞ்சம் கோவப்படக்கூடாது, ஆக்ரோஷப்படக்கூடாது. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை வரனை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, கொஞ்சம் நல்லா பார்க்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா 6, 8, 12ஆம் அதிபதிகள் 6, 8, 12 இந்த 3 போய் எங்கே உட்காந்துருக்காங்க? 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. ஏதாவது ஒரு தடை, ஒரு நச்சு, ஏதாவது ஒரு வெள்ளங்கம், யாராவது இதை கெடுக்கிற மாதிரி ஒரு பேச்சு, இதெல்லாம் வரும். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய காரியத்தை கரெக்டாக பார்த்துக்கலாம். எந்த தடை இல்லை. திருமணத்துக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் டக்குன்னு நடந்துடும். யாருக்கு? இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. ஏன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் இந்த ஏப்ரல் 19 வரை கவனமாக இருக்கும்னா, சுக்கிரன் கலத்திர காரக கிரகம் 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போது என்றைக்கோ நடந்த பிரச்சனையே இப்போ இழுத்து விட்டு ஏதாவது சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வர்ற வரைக்கும், 9ஆம் இடம் வந்தான்னா அன்பு, பாசம், காதல், நேசம் இயல்பாகவே உங்களுக்கு அமைஞ்சிரும். அப்போ 19ஆம் தேதி வரை கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அனுசரணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் விட்டு கொடுக்கறது, காதலில் இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரணை. ஸோ இதெல்லாம் முக்கியங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் இதை திரும்ப சொல்கிறேன்னா, 6, 8, 12ஆம் அதிபதிகள் உங்களை பார்த்துட்டே இருக்குது. உங்களை டெம்ப் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு வலியை கொடுக்கறதுக்கு பார்த்துட்டே இருக்குது. அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவிடுறேன். குரு 10ல் இருந்தால் ஒரு மாற்றம் உண்டா? கண்டிப்பாக மாற்றம், ஒரு சேஞ்சஸ் வந்தால் ஏற்றுக்குங்க. துறை ரீதியான சேஞ்சஸ் வருதா? ஏற்றுக்குங்க. வேலை மாறணும்னு விருப்பம் இருக்கா? இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு அப்புறம் மாறுங்க. இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுங்க. என் நண்பர் சொல்கிறார், வாங்க கண்டிப்பாக நான் வேலை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படி இப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க வேண்டாம். அப்போது வேலை மாறணும் அப்படின்னா மாறலாம், அமைத்து கொண்டு தான் மாறணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நண்பர் சொல்கிறாரு, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கிறத 100% இந்த மாதம் நீங்கள் கேட்க வேண்டாம். எல்லாமே குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லா இருக்கும். ஒரு 2 மாதம் கொஞ்சம் கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் பொறுமை காக்க வேண்டும். ரெகுலராக ரொட்டீனாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். 12ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்கு, 6 ராகு இருக்குது. வெளி ஊர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் நல்லது. போய்க்கலாம், போகிறவங்க போகலாம். வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது 19ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போது, அதில் எந்த தடை இல்லை. ஸோ இந்த மாதம் மாற்றத்தையும் திருப்பங்களை கொடுக்கக்கூடிய, சில உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமையப்பெறுகிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு.